தொடர்ந்து அண்மை செய்தி ஒன்றை பார்த்து விடலாம். கூமாப்பட்டியில் இருக்கக்கூடிய பிளவக்கல் அணைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை நம்பி யாரும் பிளவக்கல் அணைக்கு வர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடையை மீறி நுழைந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. கூமாப்பட்டியில் இருக்கக்கூடிய பிளவக்கல் அணைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கார்த்திக், வணக்கம். அதாவது தனி ஐலாண்டு கூமாப்பட்டி என்று அழைத்து வரப்பட்ட இன்ஸ்டாகிராம் வீடியோ எதிரொலியாக புலவக்கல் அணைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை வைக்கப்பட்டது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் புலவக்கல் பெரியார் அணைக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதித்து பொதுப்பணித்துறை அறிவிப்பானது வெளியிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூமாப்பட்டி வாங்க, இது தனி ஐலாண்டு என்று தங்கப்பாண்டி என்ற நபர் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஒன்றை பதிவேற்றம் செய்தாரு. அதனால அங்க பகுதிக்கு ஏகப்பட்ட மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாங்க. இங்க உள்ள தண்ணீரை குடிச்சா தண்ணீர் சர்பத் போல இனிக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை சொல்லி அவர் சர்ச்சையை உள்ளாக்கினாரு. இதனை அடுத்து மாநிலத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் கூமாப்பட்டி பகுதியை நோக்கி படையெடுத்து தொடங்கினாங்க. இந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்கனவே ஏமாற்றமே மிஞ்சியது. தங்கப்பாண்டி ரீல்ஸ் எடுத்த புலவக்கல் டேம் பகுதி வெளி நபருக்கு அனுமதி இல்லை என பொதுப்பணித்துறை ஏற்கனவே, அதாவது கொரோனா காலத்திலே இந்த பகுதியில தடை வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு 5 ஆண்டுகளா புலவக்கல் பெரியார் அணைக்கு யாருமே போக முடியாம தடை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் உள்ளூர் வாசிகள் அந்த டேம் பின்னாடி ஒரு சில பாதைகள் வழியாக உள்ள போய் ரீல்ஸ் பண்ணவும் குளிக்கவும் செய்ய இருந்தாங்க. இப்ப தற்போது இந்த ரீல்ஸால மொத்தத்துக்கே அந்த புலவக்கல் பெரியார் அணை இந்த பகுதியில் அந்த கூமாப்பட்டி கிராமத்து சுற்று வட்டார பகுதியில் உள்ள அந்த டேமுக்குள்ள போற பாதைகள் ஃபுல்லாமே அடைக்கப்பட்டு தடை செஞ்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியை தாண்டி உள்ள செஞ்சா கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை தகவல் ஒன்றை தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.